பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல்ஸ்ல, அதுக்கப்புறம் காலேஜ், இப்போ ஒர்க் பண்ற இடத்துல. ஸோ ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கிறாங்க. மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெபராஜ் இருக்காங்க, குமரவேல் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எந்த மூமெண்ட்ல வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா நீங்க ஃபீல் பண்ணீங்க? இந்த இன்ஸ்டன்ட்ல வந்து பரவாயில்ல நம்மகிட்ட நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்னு எந்த மூமெண்ட்ல ஃபீல் பண்ணீங்க? நம்ம ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்துருந்தாலும் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஃபன்னா அது ரொம்ப ஈஸியா நமக்கு ஹர்ட் ஆகாம அதை ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு நம்மள அடுத்த மூமெண்ட்டுக்கு யோசிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துல அவங்க ரொம்ப பெஸ்ட்னு ஃபீல் பண்ண தோணும். அந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குங்களா? இந்த சுச்சுவேஷன்ல வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ரீசெண்டா இப்போ அப்ரைசல் டேஸ்ல கூட சரியா எதிர்பார்த்த மாதிரியான அப்ரைசல் கிடைக்காத போது கூட கொலீக் வந்து அதை ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டு அடுத்த வேலையை யோசிக்க வச்சாங்க. ஸோ அது மாதிரி எந்த மூமெண்ட் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? ஸ்கூலா, காலேஜா, இல்ல கூட கொலீக்கா? மொமெண்ட்னு பார்த்தா ஸ்கூல் டேஸ் தான் பெஸ்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளால வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நம்மளோடய கூட்டு போக முடியல. ஃபார்ச்சுனேட்லி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸாக அமைஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும். மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஷிப்? நடந்திருக்குங்களா? இப்போ வேலைக்குன்னு தான் சென்னைக்கு வந்தோம். ஸோ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் செட் ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லாங்கர் டியூரேஷன்ஸ்ல கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் என்ன, அவங்க வீடு எங்கே இருக்கு, அவங்க அப்பா அம்மா யார் என்ன எதுவுமே தெரியாம ஜாப் ரிலேட்டடாக கனெக்ட் ஆகிட்டு அவங்களோட ரொம்ப அட்டாச் ஆனது. இங்கே ரீசெண்ட் மெரினா கூட வந்து பேச்சுலராக இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து நிறையா நியூ இயர் அன்னைக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ மெரினா வந்தால் கூட அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப லவ்லியாக தான் தோணும். ஹர்ட்டிங்கான விஷயம் தான் நடந்திருக்குங்களா? என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா? நேம்லாம் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ். இல்ல இவங்க இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து நம்ம ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப உரிமையோட இருந்தவங்க வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயம் பண்ணிருக்காங்க. பட் அது சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. நடந்திருக்கு.